அவசியம். இது ஒரு பக்கம் இருக்க, சபையில் ஆல்டரில், அதாவது பரிசுத்த பீடத்தில் அலங்கரித்து நிற்கின்றது கிறிஸ்துமஸ் மரம். இப்படி திறமறையில் சொல்லப்படாத பல விஷயங்கள் பாரம்பரியம் என்கிற பேர்ல திருச்சபைகள் செய்தாடுது. கிறிஸ்துவின் பிறப்பு என்பதும், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதும், ரட்சிப்பு என்பதும் ஒரு சாதாரணமான விஷயமா என்ன? இப்படி உணர்வில்லாமல் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோமே. கிறிஸ்துவும் அவர் பிறப்பின் அதிசயத்தையும் மகிமையையும் அவர் தியாகத்தையும் உணர்ந்தால் இதயத்தின் நன்றியில் மலரும் ஆனந்த கண்ணீர் அல்லவா வர வேண்டும். நரகத்தை பிசாசை ஜெயமெடுத்த மிகுந்த சந்தோஷம் அல்லவா நம்மில் பொங்கி எழ வேண்டும். அதனால் தான் ஆபகம் 3:12 தீர்க்கன் உரைத்தான், மகிழ்ந்திருங்கள், கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்குள் அல்ல, நம் கர்த்தருக்குள் களி கூறுவோம், நம் ரட்சிப்பின் தேவனுக்குள். இவ்வாண்டு கிறிஸ்துமஸ் அதற்கு சாட்சியாகட்டும். கிறிஸ்துமஸ் என்பது சகல ஜனங்களுக்கும் வழங்கப்படும் ஆவிக்குரிய ஆனந்தம். பயப்படாதிருங்கள் என்று பயத்தை நீக்கும் பேரின்பம், பரிபூரண சந்தோஷம், இதயத்தில் அமைதியையும் நம்பிக்கையும் தரும் பேரின்பம். ஆக கிறிஸ்துமஸை ஒவ்வொரு நாளும் ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடாமல் அனுதின அனுபவமாக்குவோம். ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் இறை உறவை புதுப்பிக்கட்டும். மனித உறவுகளின் ஒன்றிப்பு கபடற்ற இதயங்களில் உருவாகட்டும். அதே சமயத்தில் இம்மகிழுறவின் நற்செய்தியை இருளில் கிடக்கும் அந்நிய ஜாதியாருக்கு நாம் அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ என்பதும் நினைவில் நிற்கட்டும்.